ஹலோ யூபீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடேஸ் டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே என்னோடய லஞ்ச் வேலையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெய் காய்ச்ச வேண்டியது இருந்தது, ரொம்ப நாளாக பெண்டிங்காக வச்சுருந்தேன். அதையும் சரி காலையிலேயே அதையும் ஒரு அடுப்பில் போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு வெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு திரும்பி பார்த்தோன்னா வீடே கந்தரகோலமாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் எப்படிரா ஒதுக்கி வைக்க போகிறோன்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு சரி என்ன மெனு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பும் அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியலும் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே தேவையில்லாத வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணுறக்கும் நமக்கு டைம் எடுக்கும், வாழைப்பூவை க்ளீன் பண்ணவும் டைம் எடுக்கும். ஸோ ரெண்டையும் தேவையில்லாமல் ஒரே நாளில் காம்பினேஷனை போட்டு லன்ச் வரைக்கும் லன்ச் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது லன்ச் டைம் வரைக்கும் நான் லன்ச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு டைம் எடுத்துருச்சு இன்றைக்கி. அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், இனிமேல் ரொம்ப வேலை பிடிச்ச 2 ஐட்டமை கம்பைன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நெய் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கோல்டன் எல்லோ கலரில் நெய் ஆயிருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா கீழே பார்த்திங்கன்னா அந்த மில்க் சாலிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் நான் அந்தளவுக்கு விடுவேன், பட் என்ன ஆகும்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் வராது. ஸோ அதனால் எப்போவுமே நெய்யை ஒரு மாதிரி கோல்டன் எல்லோலேயே நான் எடுத்துடுவேன். இன்னொன்று முருங்கைக்கீரையோட ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வெரைட்டியாக செய்யலாம் வாழைப்பூவை. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற வாழைப்பூ கொஞ்சம் அந்த துவர்ப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் முக்கால்வாசி அதை ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் பொரியல் செய்வேன், இல்லைனா கூட்டு செய்வேன். அப்போ தான் கொஞ்சமாவது அந்த துவர்ப்பு தன்மை கம்மியாக தெரியும். பட் இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட துவர்ப்பு தன்மையே இல்லைங்க. அதனால தான் நான் டைரெக்டாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன். தண்ணியில் போட்டுட்டு அப்படியே எடுத்து சமைக்கும்போதும் ஒரு துளி கூட துவர்ப்பு தன்மையே இல்லை. பட் எங்கள் வீட்டில் இருக்கிற வாழை மரம் பார்த்திங்கன்னா பயங்கர துவர்ப்பாக இருக்கும் அந்த வாழைப்பூ. ஒவ்வொரு வாழைப்பூ ஒவ்வொரு மாதிரின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வாழைப்பூ பொரியலுக்கு வேணுங்கிற வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். வாழைப்பூ பொரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழைப்பூவில் வெரைட்டியாக செய்யலாம். பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், அப்புறம் பாசிப்பருப்பு கூட போட்டு செய்யலாம். நான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி செய்வேன். ஆனால் இன்றைக்கி ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். வெறும் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கடுகு, சீரகம், தேங்காய், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் மஞ்சத்தூள். எப்போவுமே எங்களோட எல்லா பொரியல்லையும் கொஞ்சமாவது பெப்பர் நான் ஆட் பண்ணுவேன். இந்த வாழைப்பூக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். முக்கால்வாசி தேங்காய் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், அப்புறம் அந்த கொஞ்சோண்டு உளுந்து தாளித்து வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூ தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைப்பூவை தண்ணி இருத்து பூவை மட்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மிளகுத்தூள். என்னோடய சமையலில் முக்கால்வாசி மிளகுத்தூள் இருக்கும். ஏதாவது ஒரு சில டைம் மட்டும்தான் மிளகுத்தூள் ஆட் பண்ண மாட்டேன். அதை எல்லாமே போட்டுட்டு அப்படியே லிட்டை போட்டு மூடி வச்சிட்டா போதும். அது அந்த ஆவியிலேயே சூப்பராக வெந்துடும். இந்த வாழைப்பூ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் துவர்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட வந்துருச்சு. ஒரே ப்ராப்ளம் இந்த வாழைப்பூவோட என்னென்னா நமக்கு க்ளீனிங் ஒர்க்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். அந்த வாழைப்பூவில் இருக்கிற நரம்பு, அப்புறம் அது கூட கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது வீக் டேஸில் காலையில் இந்த மாதிரி பொரியல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும், இல்லையா வீக்கெண்டில் செய்யணும். நமக்கு சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மி. ஆனால் வாழைப்பூ சாப்பிடணும் ரொம்ப அப்படியே ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. என்னடா வாங்கி 2 நாளாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கே அப்படின்ட்டு இன்னும் வீக்கெண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 5-6 நாள் பழசாயிடும். இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வாழைப்பூ வைக்கும்போது உள்ளே இருக்கிற பூ கருக ஆரம்பிச்சிடும், பிளாக்காக வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் வாழைப்பூலாம்
வாழைப்பூ அப்புறம் ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கினோன்னே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டும் கிடைக்கும், ப்ளஸ் நமக்கு வந்து சாப்பிட்ட திருப்தியும் அமையும். அப்புறம் வாழைப்பூ வேலை முடிஞ்சோடனே நான் இட்லி காலையில் வேக வச்சுருந்தப்பவே என்ன பண்ணேன், அது கூடயே வாழைக்காயையும் வேக வச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரெசிபி நான் செய்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம வாழைக்காயை டீப் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். வாழைக்காயை வந்து ஆவியில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ என்ன பண்ணிடுவேன்னா, ஆவியில் வேக வச்சதை எடுத்து கட் பண்ணி மிளகு, மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பெருங்காயம் எல்லாமே போட்டுட்டு நல்லா மேரினேஷன் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பேனில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இதையும் போட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வந்து அது வந்து அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். நான் ஆக்சுவலாக மேரினேட் பண்ணும்போது பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதனால தான் இப்போ வந்து பெருங்காயம் ஆட் பண்ணேன். கடைசியாக வந்து என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் தேங்காய் துருவலும், அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்பைஸ் இருக்குது. கோவக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி பொரியலுக்கு வந்து அந்த ஹோம்மேட் ஸ்பைஸ் அது மட்டும் ஒரு சும்மா 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுவேன். அது பயங்கர சூப்பர் ஸ்மெல் கொடுக்கும் ஆக்சுவலாக. கொஞ்சம் கரம் மசாலா கிடையாது அது, பட் அதுலேயும் பட்டை, பெருஞ்சீரகம்லாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த இது போட்டு அது ரொம்ப நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாழைப்பூ பொரியல், அப்புறம் வாழைக்காய் பொரியல். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு, எப்போவுமே பழைய சோறுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் வெயில் காலம் வந்தாலே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் வச்ச பூசணிக்காய் சாம்பார். இட்லிக்கு வந்து இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு, தென் கீ வந்து பண்ணது இன்றைக்கி காலையில். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூழுக்காக கம்பு வந்து காலையில் வேக வச்சு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதே வேக வச்சுருந்தேன். அப்புறம் சுட சுட ரைஸு எல்லாம் ரெடியாக மத்தியானத்துக்கு எடுத்து வைக்கும்போது மத்தியானமே வந்துடுச்சு. இன்றைக்கி பொழுது ஃபுல்லாக சமையக்கட்டிலே போன மாதிரி ஆயிடுச்சு. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்.